எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் யா, இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் அகேன் என்னோட வாழ்த்துக்கள். சுதந்திரம் கிடைச்சி 80வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். நேற்றே சொல்லியிருக்கணும், சாரி ஃபார் த லேட்டர் விஷஸ். அண்ட் யா, இப்போது லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு கான்டெஸ்ட் நடத்திருந்தேன். ஸோ மேக்ஸிமம் யாருமே அதிகமாக கமெண்ட் பண்ணலை. அண்ட் ஒருத்தர் மட்டும் வந்து எனக்கு ரெகுலராக வீடியோ சூப்பராக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஷனாயா ரவி. அவங்களுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ யா, வேறு யாருமே வந்து கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணல. அப்படி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நான் சென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் யா, கான்டெஸ்ட்டில் கலந்துக்காதவங்களுக்கும் இது வரைக்கும் பார்த்துட்ருக்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷன் ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் என் இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் ஃபாலோ பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஏங்க வெளியே வந்து உட்காந்துட்டீங்க? உள்ளே உட்காந்துருக்க வேண்டியதானே? ஃபேன் காத்துல ஏன் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அட இருக்கட்டும் ராஜி, ஃபேன் காத்துல உட்காந்துட்டு இருக்கிறது என்ன சுகம் இருக்கு? இப்ப வெளியே வந்து உட்காந்தா நல்ல காத்து அடிக்குது. மரம் செடி கொடி எல்லாம் இருக்கிறதுக்கு நல்ல காத்து வருது, சூப்பரா இருக்குது. அப்படி வெளியே உட்காந்து அப்படியே கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் காத்தாட உட்காரலாமேன்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்கன்னா ஒரு கப்பு காஃபி கொஞ்சம் போட்டு கொண்டு வாமா. கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துக்க. கணக்கு பார்க்கணும். அதான் ஒரு கப் காஃபி போட்டு கொடு. சரிங்க, இருங்க எடுத்துட்டு வரேன். இருங்க, யாரோ ஃபோன் பண்றாங்க. அடா, உங்க தங்கச்சி வீட்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. உங்க தங்கச்சி தான். இருங்க பேசுறேன். அட்டன் பண்ணி என்னன்னு கேளுமா. ஹலோ, சொல்லு நாராயணி. ஹலோ அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேம்மா. உனக்கு என்ன இப்பதான் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா நாராயணி? இவ்வளோ நாளாக ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல. அன்னைக்கு ஏதோ பொண்ணு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்கல. எல்லாம் நல்லா தான் இருக்கும். அங்கே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க? பசங்களாம் எப்படி இருக்காங்க? ஐயோ அண்ணி, அப்படிலாம் இல்லை, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீட்லேயே நிறையா விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுதான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆக போகிறோம்ல, இதுக்கு மேலே என்ன. நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. அண்ணா இருக்காரா? இருக்காருமா, சொல்லு என்ன விஷயம்னு. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதா என்ன? அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத விஷயமா என்ன? சரி, உங்க அண்ணன் கிட்ட தான் பேசணும், நீ உங்க அண்ணன்கிட்டே சொல்லு. ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட சொல்லாமல் என்ன, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும். நாங்கள் வந்து இந்த வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரலான்னு இருக்கோங்க அண்ணி. நம்ம சக்தி இருக்கான்ல, நம்ம சக்தியும் திவ்யாவும் லவ் பண்ணுறாங்க நீ. உங்களுக்கு எப்படினாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கான இப்போ தான் தெரிய வந்தது. அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு அவரும் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காரு. போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அண்ணாக்கிட்டேயும் சொல்லிட்டு வரலான்ட்டு ஃபோன் பண்ணோம். அதான் நீ கேட்கலான்ட்டு. என்னம்மா சொல்கிற? 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா? திவ்யாவும் சக்தியுமா? எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. சக்தியா அவ பார்த்ததே இல்லையே. அவளுக்கு எப்படி 2 பேரும் லவ் பண்றாங்க? அவ சென்னையிலலாம் இருக்கா. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதை பத்தி என்கிட்ட அவ எதுவும் சொல்லலையே. ஐயோ, அப்ப திவ்யா வீட்டில் தெரியாதா? நம்ம தான் வளரிட்டோமோ? அச்சோ, பசங்க 2 பேருமே அவங்க வீட்டில் சொல்லாம தான் இருந்திருக்காங்க. சக்தி இங்கே எங்கள் வீட்டில் மறைச்சிட்டான், திவ்யா அங்கே மறைச்சிட்டாளா? ஐயோ அண்ணி வேற கேட்குறாங்க, என்ன சொல்கிறது? சரி பேசுவோம். அண்ணி, அது சக்தியும் திவ்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பியிருக்காங்க. திவ்யா சென்னையில் தான் இருக்காங்கிறது எங்களுக்கும் தெரியும். சக்தியும் இப்போ அங்கே தான் இருக்கான். அப்படி தான் ஏதோ அவங்களுக்குள்ள பழக்கமாக இருக்குது. பேசி 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயம் எங்களுக்கே இப்போ தான் தெரிய வந்தது. எனக்கே ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. வீட்டில் அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் உடனே பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. அதனால தான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினச்சேன். பசங்க 2 பேருமே வீட்டில் விஷயத்த மறைச்சிருக்காங்க. சக்தியும் எங்ககிட்ட எதுவும் சொல்லலை. சிவா சொல்லி தான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரிய வந்தது. சக்திக்கு என்னோட அண்ணன் பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அவங்க பாட்டி இருந்துட்டு என் நாத்தனாரோட
பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கேட்கும்போது தான் அவன் உண்மையே சொன்னான். இல்லைன்னா அது வரைக்கும் எங்களுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்காத நீ. பசங்க விரும்பிட்டாங்க. நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வழி நம்ம தான் காட்டணும். என்ன சொல்கிறீங்க நீ? நாங்கள் வரட்டுமா? அவர் வர ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க பசங்க கல்யாணத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதனால தான் நீ கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அண்ணா என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கள் நீ. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது நாராயணி. ஆனால் நீங்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா எங்ககிட்ட அந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாளே. ஆனால் அவள் சொல்லாமல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவள் ஏன் சொல்லாமல் மறைச்சாலும் எனக்கு புரியல. அதான் யோசிக்கிறேன். ஐயோ அண்ணி, எப்படி அண்ணி பசங்க வந்து அப்படி சொல்லுவாங்க வெளிப்படையா? எங்கள் வீட்டில் பையனே மறைச்சிட்டான். அவனே கூச்சப்பட்டுட்டு யார் அந்த பொண்ணுன்னு கேட்க சொல்லவே இல்லை. நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தான். எங்களுக்கே இது சக்தி இப்படி லவ் பண்ணுறாங்கிற விஷயமே சிவா சொல்லி தான் தெரியும். சிவா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஆனால் திவ்யாவை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நீ எனக்கே தெரிய வந்தது. இல்லைன்னா எங்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. திவ்யாவும் அந்த கூச்சத்தில் தான் மறைச்சிருப்பாளா இருக்கும். அது மட்டும் இல்லை நீ, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? திவ்யா வேற எங்கேயும் வேலை பார்க்கல. நம்ம சக்தி இங்கே ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான்ல, அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறானாம். எனக்குமே அதை இப்போ தான் சிவா சொன்னான். அதனால தான் எனக்கே தெரிய வந்தது. ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிடுத்துங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பமும் ஒன்றாயிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ நம்ம பசங்களுக்கு நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எனக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தான் ஆசை. அதனால தான் நீ கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓஹோ, அப்படியா விஷயம்? அதனால தான் இந்த திவ்யா பொண்ணு நான் யாரையும் லவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாளா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ புரிஞ்சிருச்சு. சரிம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் அண்ணாக்கும் அதுதான் ஆசை. எப்படா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு தவிச்சிட்டு கிடந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவளை லவ் பண்ணிட்டாகும் போது எங்களுக்கு வேறு என்ன வேணும்? நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. எப்பன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதமும் பிறந்துக்குச்சு. அதனால் நல்லா பார்த்துட்டு வரும்போது சொல்லிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் திவ்யாவை ஊருக்கு கிளம்பி வர சொல்கிறேன். என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மக்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்கல்ல, இருக்கட்டும். நம்மளும் அவங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட வேண்டியதான். அப்போ தான் தெரியும் அவங்களுக்கும். நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். நான் எவ்வளவோ அன்னைக்கு கூட சொன்னேன் ஊருக்கு போயிருந்தப்ப, இவரோட தங்கச்சி பையன் கூட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து அமைதியாக இருந்தால் இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரிம்மா, நானே வீட்டில் அவங்க அண்ணாக்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு நீயும் வீட்டில் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு சொல்லுங்கள். நானே திவ்யாவை ஊருக்கு வர சொல்லிடுறேன். சரிங்க நீ. அப்போ அண்ணாக்கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. நானும் அவர்கிட்ட சொல்லி ஊருக்கு கூட்டிகிட்டு வரேன். வச்சிட்றேன் நீ. அப்பா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது. இந்த பசங்க 2 பேரும் நம்மக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் மறைச்சி வச்சுருக்கானுங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும். இவங்க ஓவராக பண்ணுறாங்க. இவனுங்க 2 பேத்துக்கும் ஒரு கால் கட்டு போட்டால் தான் அடங்குவானுங்க. அவர் சொன்ன மாதிரி சரியாக இருக்கும். அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். சொல்லிவிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து குறித்து ஊருக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். அங்கேயே தட்டு தாமலமும் மாற்றிட்டா கூட நிச்சயத்தை தான மாதிரி தான். அப்பா, எனக்கு இப்போ தான் மனசே நிம்மதியாக இருக்குது. என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என் சக்தி நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் அண்ணன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். என்னமாச்சு? என்ன பேசிட்டு இருந்த? சக்தியும் திவ்யாவும் லவ் பண்றதால இதை சொல்லிட்டு இருந்த? யார பத்தி பேசிட்டு இருந்த? நம்ம பசங்களா? சக்தியும் திவ்யாவும் லவ் பண்றாங்களா? ஆமாங்க, அதான் பாருங்களேன். இந்த பொண்ணு நம்மக்கிட்ட கேட்கும் போதெல்லாம் யாருமே இல்லை நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கா. பார்த்தா அங்கே அவள் வேலை செய்கிற இடத்துல எம்டியே வந்து நம்ம சக்தி தானா. சக்தியோட கம்பெனியில் தான் இவள் வேலையே செய்கிறா போல இருக்கு. பார்த்தா இப்போ தான் லவ் பண்ணுறாங்களா 2 பேரும். வீட்டில் மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படியோ சக்தியோட தம்பி சிவா இருக்கான்ல, அவன் மூலியமாக வீட்டில் தெரிய வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க தங்கச்சியோட நாத்தனாருக்கு அவங்க பொண்ணுக்கு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்க பொண்ணுக்கு நம்ம சக்தியை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் சக்தி இருந்துட்டு நான் லவ் பண்ணுறேன், திவ்யா தான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்கிறான் வீட்டில். அதனால தான் இப்போ உடனே சரி நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஐயோ, உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் அப்போவே சொன்னேன், இவரோட தங்கச்சி பையன் கூட நல்ல பையன் தாண்டி கேட்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கடின்னு சொல்லிட்டு பிடிப்பே இல்லாமல் பேசிட்டு கிடந்தா. இப்போ பாருங்கள், லவ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கா. ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லல, மறைச்சிட்டா. இருக்கட்டும். உங்கள் பொண்ணை ஊர்லேருந்து வர சொல்லுங்கள். முதல்ல கூப்பிட்டு அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நம்மக்கிட்டே மறைச்சி வைக்கிறாளா? இருக்கட்டும். சரிங்க, நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன். என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
உங்களுக்கு இதில் ஓகே தானே? உங்ககிட்ட கேட்காமையே சரின்னு சம்மதம் சொல்லிட்டேன். ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் நாங்கள். சாச்சா அப்படிலாம் இல்லம்மா. என்கிட்ட கேட்கறதுல இதுல என்ன இருக்கு? பசங்க 2 பேரும் விருப்பப்படுறாங்கும் போது நம்ம பார்த்து பண்ணி வைக்கிறது தான் முறை. அதுவும் இல்லாம வேற யாரையும் அவன் லவ் பண்ணலையே, என்னோட தங்கச்சி பையன் தானே லவ் பண்றா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்போ இந்த வாரத்துக்குள்ளேயே அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். என்ன, நம்ம வீட்லயும் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. சீக்கிரமா கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு என்ன, நல்ல நாளா பார்த்துட்டு வரட்டும். அதுக்குள்ள நான் திவ்யா கிட்ட பேசி நான் ஊருக்கு வர சொல்லிடுறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அவ நம்ம கிட்ட மறைச்சாலும் நம்ம கிட்ட இருந்து அவ தப்பிக்க முடியுமா? எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வந்துருச்சு. பார்த்தல, என் பொண்ணு என்ன மீறி போயிட மாட்டான் நம்பினேன். ஆனா என்கிட்டயே மறைச்சிட்டா. அது ஒரு தான் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. சரி, பொறுமையா சொல்லிக்கலாம்னு இருந்திருப்பாலாம் இருக்கும். இதனால பாத்துக்கலாம் விடுமா. சரி, நான் போய் அவகிட்ட பேசிடுறேன். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. ஃப்ளவர்ஸ் ரொம்ப வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் பாரு, ஃப்ளவர்ஸ்க்கு எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எனக்கும் தான் ஒருத்தர் இருக்காரே, உன்னோட அண்ணா தினேஷ், சுத்த வேஸ்ட்டு. பூ வாங்கி தாரீங்களாண்ணா, உனக்கு முடி கம்மியாக தான் இருக்குது, எங்கே வைப்பேன்னு கேட்குறாரு. பார்த்தல, அவ்வளோதான். நான்லாம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த மாதிரி பீச்சுக்கு வந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவே இருக்குது. ஏண்டி? ஆமாடி, ரொம்ப நாள் ஆச்சு பீச் பக்கமே வந்து. இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நான் பீச்சில் வரதே இல்லடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்சில். ஆனால் வந்தாலே ஏதேதோ விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வருது. அதனாலேயே நான் பீச்சுக்கே வரதில்லை. இப்போ தான் வந்திருக்கேன். நல்லாயிருக்கு காற்று வாங்கிறதுக்கு. இந்த பீச் பார்க்கும்போது ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி விடு, பழசையே நினச்சிட்ருக்காம விடு. இப்போ பாரு, உனக்கு தங்க மாட்டோம் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க போகிறாரு. அதை நினச்சி சந்தோஷப்படு. உங்கள் 2 பேருக்குள்ள எல்லாமே ஓகேவா? நீ அவருக்கு ஓகே சொல்லிட்டியா? அவர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? பூலாம் கொடுத்துருக்காரு? என்ன விஷயம்? நான் கோயிலாச்சே கேட்டேன், நீ தான் எதுவுமே சொல்லலை. டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சொல்கிறீ, உனக்கு ஓகே தானே? அவர் உனக்கு செட் ஆவாரடி திவ்யா. ரொம்ப நல்ல மனுஷனாக தான் தெரியுறாரு. நான் பணக்காரராக இருக்காரு, நம்ம கம்பெனியோட எம்டி, அதுக்காகலாம் நான் சொல்லலை. உண்மையாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லவராக இருக்கார். ஸோ உனக்கு ஏற்றவர் இவர் தான். உனக்கு புரியுதில்ல நான் சொல்கிறது? புரியுது ரோஸ்லின், பட் என்னால் தான் எதையுமே டக்குன்னு ஏற்றுக்க முடியல. எல்லா விஷயமும் வேக வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் பயமாகவும் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாகவே எல்லாமே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தாண்டி, வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லவர் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எல்லா விஷயமுமே யோசிக்கிறதுக்கு. அதுதாண்டி. புரியுதுடி. எவ்வளோ வலியும் வேதனையும் இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் யோசிப்ப. எல்லாம் அந்த ராஜா பொறுக்கினால வந்தது. சரி விடு, அவனை பற்றி இருக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு. வா, பீச்சில் போய் காலைல நினைக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு, கிளைமேட்டு நல்லா இருக்குல்ல? என்ன சக்தி, அதுக்குள்ள ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டீங்க என் சிஸ்டருக்கு. உங்களால பாருங்க, நான் ரோஸ்லின் கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட சிஸ்டர், ஞாபகத்தில் இருக்கட்டும். அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சிஸ்டரா? புரியல. அவ வேணா என்னோட கூட பிறக்காத சிஸ்டராக இருக்கலாம். அவ என்னோட சித்தி பொண்ணு தான். நான் அவங்க பெரியம்மா பையன். என்னதான் இருந்தாலும் அவளும் எனக்கு சிஸ்டர் மாதிரி தான். கூட பிறக்கலினாலும் நான் கூட பிறக்காத சிஸ்டராக தான் பார்க்குறேன். அதனால அவளை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சது, அவ்வளோதான் சக்தி, உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன, எனக்கு என்ன. அதனால ஒழுங்காக பார்த்துக்கோங்க. என் சிஸ்டரை கஷ்டப்படுத்திடாதீங்க. ஐயோ மச்சான், அப்படிலாம் நான் கிடையாது. நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் என் திவ்யாவை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. நீங்கள் இதை நினச்சிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் சிஸ்டரை நான் பத்திரமா பார்த்துக்குவேன். உங்கள் கூட பிறந்தாலும் கூட பிறக்கலைனாலும் இவ்வளோ அக்கறையாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்காகவே அவள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் உங்களை மாதிரி ஒரு அண்ணா கிடைக்கிறதுக்கு.
நீங்கள் கவலைப்படாதீங்க. அவரை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் தினேஷ். எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை மச்சானே கூப்பிடலாம்ல. தினேஷ்னு கூப்பிட்டா ரொம்ப அந்நியமாக தெரியுது. நீங்கள் என்னோட வருங்கால ஒய்ஃபோட அண்ணாங்கும் போது எனக்கு மச்சான் தானே. அப்போ மச்சானே கூப்பிட்டுமா தினேஷ்? ஓ, அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? அவ ஓகே சொல்லிட்டாளா முதல்ல? நீங்க தான் அதை சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, என்ன கதை? நீங்க பூ வாங்கி கொடுக்குறீங்க, என்னென்னவோ பண்றீங்க. உங்களால பாருங்க, ஏன் லவ் புட்டுக்கும் போல இருக்கு. அவ என்கிட்ட கோவப்படுறா ரோஸ்லின்னு, நான் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் பூ வாங்கினா தலைக்கு வச்சுக்குவாங்கன்னு, கையில பிடிச்சிட்டு போவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும். அதனால தான். சரி, அவன் என்ன ஓகே சொல்லிட்டாளா திவ்யா உங்களோட லவ் ப்ரொபோசலுக்கு? என்னாச்சு? எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஓகே சொன்ன மாதிரி தான் மச்சான். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் லவ் பண்றதுக்கும் யோசிக்கிறான். கொஞ்சம் டைம் ஆகும், டைம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்ன பிடிக்கல, நான் வேணான்னு அவ சொல்லலை. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. அவளுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. நான் எவ்வளோ நாள் வேணா அவளுக்காக வெயிட் பண்ணுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் அவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் மட்டும் விட்டுருவேனா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நான் வெயிட் பண்ணுவேன் அவளுக்காக எவ்வளோ நாள் வேணா. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் அவளே சொல்லுவான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியும். அதனால தான் கன்ஃபார்மாக அவள் தான் என் பொண்டாட்டி. அதனால தான் அப்படி சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்கள் லவ் போட்டுக்கிறதுக்கு நான் காரணமாக மாட்டேன். அது நான் பிளான் பண்ணிலாம் வாங்கி கொடுக்கல. அவள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அதனால தான் வெளியே ஒரு பாட்டி பூ வித்துட்டு இருந்தாங்க. அதையே பொக்கே மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் எதுவும் தப்பு எடுத்துக்காதீங்க. ஓ, அப்படியா? சரி சரி. நானும் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. சரி, வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு. வீட்டில் வேற அம்மா தனியாக இருப்பாங்க. போகலாமா திவ்யா? திவ்யா, ரோஸ்லின் போகலாமா? ஆ போலாம் தினேஷ். போலாண்ணா. சரி, ஓகே சக்தி. அப்போது நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் இவங்களை ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒர்க் இருந்தால் நீங்கள் பாருங்கள். நீங்களே போயிடுவீங்கல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காரில் தானே வந்தீங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நோ இஷ்யூஸ் தினேஷ். நான் போயிடுவேன். நீங்கள் திவ்யாவையும் ரோஸ்லினையும் மட்டும் பத்திரமா வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. எனக்கும் முன்னையிலேருந்து வீட்டிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. என்ன விஷயம்னு தெரில, விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நானும் பேசணும். அப்புறம் ஒரு மீட்டிங்கும் இருக்குது. டைம் ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். பார்த்து போங்க. ம், ஓகே சக்தி. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. இல்லை நானே கூட கால் பண்ணுறேன். ஜஸ்ட் அட்டன் பண்ணி பேசு. ம், பத்திரமா போ. புரியுதா? தினேஷ் அவனை பத்திரமா தான் கூட்டிகிட்டு போவார். இருந்தாலும் அனுப்புறதுக்கு மனசே வரல. சரி, பார்த்து பத்திரம். ஆ, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. என்னடி? அஹ், வந்தப்போ நல்லா தான் பேசிட்டு இருந்த. இப்போ கிளம்பும் போது சிரிச்ச மாதிரி அனுப்ப மாட்டேங்கிறியே. சிரிச்ச மாதிரி சொன்னா தானே போகிறதுக்கு மனசு வரும். இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருந்தா எப்படி போகிறதான்? நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ்லாம் வேற சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது அஹ், இப்படியா அனுப்புறது? நானே கொண்டு வந்து ஒன்று ட்ராப் பண்ணிடுவேன். எனக்கு வேற என்னன்னு தெரில, வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு மாறி மாறி. அப்பாவும் அம்மாவும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான். அதுவும் இல்லாமல் ஒரு மீட்டிங்கும் இருக்குது, நான் அட்டன் பண்ணணும். அதனால தான் நான் கிளம்புறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காத. தினேஷ் அவரே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார். காரில் தானே கூட்டிகிட்டு வந்தார். இப்போ நான் தனியாக உன்னை கூட்டிகிட்டு போனேன்னா ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால தான். இன்னொரு நாள் நாம் ரெண்டு பேர் மட்டும் தனியாக வரலாம். ம், உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? இப்போது கிளம்புறேன். போயிட்டு வரட்டுமா? பத்திரம் பார்த்துக்கோ. நான் ஒன்றும்
இல்லை. நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு என்ன கவலை இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்களே ஓவராக கற்பனை பண்ணிக்காதீங்க. போங்க. நான் தினேஷனோடய வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் வேலையை பாருங்கள், போங்க. ஓ, அப்படியா மேடம்? சரி, ஓகே. சந்தோஷமாக இருந்தால் நல்லது தான். சரி, நான் இப்போ கிளம்புறேன். பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணால் கால் பண்ணால் ரிப்ளை பண்ணு ப்ளீஸ். ரிப்ளை மட்டும் பண்ணாமல் இருக்காத. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ம், 2 பேரையுமே. ரோஸ்லின், காலையில் நானே வந்து 2 பேரையும் பிக்கப் பண்ணிக்கிறேன். கேப் போட வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், சரி, நான் இப்போ கிளம்புறேன். பாய்.